நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகால வேளையில ஒரு வேத பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதிகால வேளையில அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள அதிகால வேளையில கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். எரேமியா 9ஆம் அதிகாரம் 4 முதல் 6 ஆகிய வசனங்களிலே, நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான். அவர்கள் மெய்யாய் பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்கிறார்கள். பொய்யாய் பேச தங்கள் நாவை பழக்கிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்து நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, சிநேகிதன் சகோதரன். நிறைய வேளையிலே ஜனங்கள் ஏன் புலம்புறாங்க அப்படின்னா, என்னை ஏமாத்திட்டாங்க, அப்படி இல்லைன்னா என்னைய வெளியே போய் தப்பு தப்பாக பேசுகிறாங்க, என்னைய மோசமாக பேசுகிறாங்க, என்னை தூற்றி திரிகிறாங்க, என் கூடயே இருந்தாங்க, என் கூடயே சாப்பிட்டாங்க, ஆனால் வெளியில் போய் என்னைய தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னா எழுதப்பட்டிருக்கு. இயேசு கூடயே இருந்த 12 சீசர்கள், யூதாஸ் காரியத்தை எல்லாருக்கும் தெரியும். கடைசி நேரத்தில் என்ன பண்ணினார் அப்படின்னா, இயேசுவை காட்டி கொடுத்தார். 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தார். யூதாஸ் காரியத்துக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, பண ஆசை இருந்துச்சு. அப்போ இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் கூட இருக்கிறான், அவனுக்கு பண ஆசை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அவன் முதல்ல சத்துருவா மாறுறான். நிறைய வேலையில எப்படி சத்துருவா மாறினான், எதனால நமக்கு பின்னாடி இருந்து இப்படி தப்பா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா கணக்கு மட்டும் தெரியாது. சில குடும்பத்துல கணக்கு தெரியும், அதனால முதல்ல தள்ளி போயிடுவாங்க. அப்ப 2 விதமான ஜனங்கள் இருப்பாங்க. ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உஷாரா இருப்பாங்க. இல்ல ஒரு மனுஷன் சரியில்லை அப்படின்னா ஒண்ணு தள்ளி போயிடுவாங்க, இல்லைன்னா புலம்பிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நிறைய இடத்துல நடக்கூடிய காரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம குடும்பத்தை தேவன் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். மனுஷன் பின்னாடி நான் போறேன், என்ன ஆகும்? கீழே விழுந்து கிடப்பான். இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, மனுஷன் பின்னாடி போய் ஐயோ நான் விழுந்துட்டேனே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பான். ஆனா ஒரு மனுஷன் கர்த்தரை தேடினால் அவனுடைய வாழ்க்கை பிரகாசம். கர்த்தரை தேடுகிற ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அதே நேரத்தில் மனுஷனை தேடி பின்னாடி ஓடி அப்புறம் பார்த்தா புலம்பிட்டு இருப்பாங்க. இந்த கடைசி காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆபத்து நிறைந்த காலம். ஐயா, யாரையாவது நம்பலாமா வேண்டாமா? நம்புங்க. அவர்களுடைய கனிகளை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும், கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும், உண்மையா பேசணும், நல்லவங்களா இருக்கணும். பைபிள்ல நிறைய சட்டம் இருக்குல்ல. நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கூடயே தான் இருக்கிறாங்க, அவங்க தான் நமக்கு சத்துருவா மாறுறாங்க. இயேசுவை காட்டி கொடுத்தது யாரு? யூதாஸ் காரியத்து கூடயே தானே இருந்தாரு. அதே போல வேலையில பிரச்சனை, வியாபாரத்துல போட்டி, குடும்பத்துல பிரச்சனை, பக்கத்து வீட்டுல பிரச்சனை, படிக்கிற இடத்துல பிரச்சனை, காலேஜ் வாழ்க்கையில பிரச்சனை அப்படிம்பாங்க. என்ன நடக்கு அப்படின்னா, வியாபாரத்துல இருக்கும்போது கூடயே இருக்கிற நபருக்கு நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவன் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தள்ளி போய் ஒரு கடையை வச்சுட்டு இருப்பான். ஒரு மனுஷன் கூடயே இருப்பான், ஐயோ என் கூட இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவன் தான் கொஞ்ச நாள் தள்ளி போய் தூற்றி திரிவான். இதெல்லாம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. எந்த மனுஷனையும் நம்பாதீர்கள்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல எந்த மனுஷனையும் நம்பி 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 நிறைய வாலிப சகோதரிமார்கள் புலம்பி அல்றதுக்கு ஒரு காரணம், முக்கியமான ஒரு காரணம் உண்டு. அண்ணே நான் நம்பினேனே, என்னை ஏமாத்திட்டாங்க.
நான் நம்பிதான் போனேன், ஆனா என் வாழ்க்கை இன்னைக்கு கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. சில குடும்பத்துல நடுத்தருல இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கை. எச்சரிக்கை அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டு அப்படின்னாலே உடனே வீடியோ பார்க்காம வெளியில போயிடக்கூடாது. அதை ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, எச்சரிக்கை எனக்குலப்பா அப்படின்னு வெளியே போயிடுவாங்க. நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்காக எச்சரிக்கையா இருங்கள். காலையில ஒரு 8 மணி இல்ல 9 மணிக்கு வெளியில போறாங்க, சாயங்காலம் 6 மணி இல்ல 7 மணி இல்ல 8 மணிக்கு தான் வீட்டுக்குள்ள வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வெளியில இருக்கிறாங்க, இல்ல 8 மணி நேரம் வெளியில இருக்கிறாங்க. அந்த 8 மணி நேரம் நம்ம கூட பழகுற நபர் யாரு? அந்த 8 மணி நேரம் நம்ம கூட இருக்கிற நபர் யாரு? அந்த 8 மணி நேரம் நம்ம யார்கிட்ட பேசுறோம்? அதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் சில வேளையில நிறைய பிரச்சனைல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையார்கள். எதனால எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு அப்படின்னா அது கீழே ஆக்சுவலி ஆன்சர் எழுதப்பட்டிருக்கு. எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான். தூற்றித் திரிகிறான் அப்படின்னா நம்ம கூட இருப்பாங்க, அழகா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க, கூட இருந்து சாப்பிட்டுருப்பாங்க, கூட இருந்து பழகிருப்பாங்க. நம்முடைய நல்லது கெட்டது, நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்கே கஷ்டப்பட்டோம், நம்மளுடைய பர்சனல் நிறைய ஷேர் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வெளியில் போய் தூற்றி திரிகிறாங்க. நான் சொல்கிறது இந்த செய்தி எத்தனை பேருக்கு புரியுது? ஐயா, சின்ன வயசுலேருந்து எனக்கு அவன் ரொம்ப ஃப்ரெண்டியா, என் கூட இருந்த பையன்தான் என் ஃப்ரெண்டு. அவனுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். படிப்புக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கேன், காலேஜுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கேன், வேலைக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ என்னை தூற்றி திரிகிறான் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய வேலையில நம்ம கூட இருக்கிற ஜனங்கள் சத்துருவா மாறுறாங்க. இன்னொரு பக்கம் உன் வீட்டாரே சத்துருன்னு சொல்லி போட்டிருக்கு. காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கை. எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி இன்னைக்கு காலைல சொல்றாரு. யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோம், இல்லை எந்த சூழ்நிலை இருக்கிறோம், எதை குறித்து வேதனைப்படுறோம், எதை குறித்து கலங்குறோம், இது எல்லாமே பரலோகத்தில் தேவனுக்கு முதல்ல தெரியும். நிறைய வேளையில குடும்ப ஆசீர்வாதம் சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் நம்ம என்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லா பகுதியிலுமே தேவனை சார்ந்து வாழ்றோமா, மனுஷனை சார்ந்து வாழ்றோமா? நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையா இருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதீர்கள் சொல்லி போட்டார். அப்புறம் நான் சகோதரனை நம்பிட்டு என் சொத்தை எழுதி வாங்கிட்டான், அவனால் எனக்கு பெரிய நட்டமாயிட்டு, அவனால் எனக்கு தொழில் நட்டமாயிட்டு, என் வாழ்க்கை வம்பா போச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்து புலம்பி அழக்கூடாது. பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, எந்த சகோதரனையும் நம்பாதுங்கள். ஐயா, அப்ப நான் நம்பணுமா வேண்டாமா? நாங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்றோம், நாங்கள் ஒரு பார்ட்னரா இருக்கோம், நாங்கள் பல ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம், இப்படி நம்ம நிறைய குடும்பத்தை சொல்ல முடியும். எதை செய்தாலும் சட்டத்தின்படி மல்யுத்தம் சொல்லி போட்டிருக்கு. எதை செய்தாலும் சட்டத்தின்படி மல்யுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாமே எழுத்து மூலியமா இருக்கணும், எல்லாமே உண்மையா இருக்கணும், எல்லாமே சட்டத்தின்படி, கவர்மெண்ட் சட்டத்தின்படி அந்த கணக்கு இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு நிறைய வேளையில எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கள்ள கணக்கு, இன்னைக்கு பல வேளையில உண்மை இல்லாத காரியங்கள், இதெல்லாம் என்னன்னா பிசாசு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஓப்பன் பண்ணி அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அந்த டோர் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் என்னைக்கு ஒரு மனுஷன் மனம் திரும்பி, இல்லை நான் அநியாயமா சம்பாதிச்சிட்டேன், இல்லை நான் தப்பா வாழ்ந்துட்டேன், இல்லை நான் கரெக்டான கணக்கு காமிக்கல அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தன் உணர்ந்து வெளியில வாரானோ அன்னைக்கு தான் அந்த பிரச்சனை முடியும். நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய களவாண்டு கொள்ளையடிச்சு ஏகப்பட்டதை ஏமாத்தி சுருட்டி திருட்டுத்தனமா லஞ்சம் வாங்கி எப்படி இல்லாமோ பணத்தை வீட்டுக்கு கொண்டு வராங்க. வீட்டு வாசப்படியில பாவம் படுத்து கிடக்கும். ஐயா, என் வீடு நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும்,
என் வம்சம் நல்லா இருக்கணும், என் தலைமுறை நல்லா இருக்கணும், நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை முறை, இது எல்லாமே சேர்த்து நம்ம கவனிக்கும் போது தான் நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க முடியும். நிறைய வேளையில குடும்பம் பிரிஞ்சு இருக்கு, உடைஞ்சிருக்கு, கணவர் வேற பக்கம் இருக்காங்க, ஃபேமிலி வேற பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா பிள்ளைகள் வேற பக்கம் இருக்கு, வேற நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க, வேற இடத்துல இருக்கிறாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் பார்த்தா இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கும். தவறான சிநேகம், தவறான தொடர்பு, தவறான பழக்க வழக்கம், தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், தவறா போறதுக்கு நிறைய தேவையில்லா ஃப்ரெண்டுகள், தேவையில்லா சிநேகிதன், இதெல்லாம் எங்க போய் முடியும் அப்படின்னா பிரச்சனையில போய் முடியும். அதுக்கு தான் முதல்ல சொல்றது எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கையை ஒரு மனுஷன் கரெக்டா கவனிச்சிட்டான் அப்படின்னா நம்ம ஆளுக்குள்ள என்னதான் கேட்டாலும் மறுபடியும் அங்கேயே தான் போவாங்க. இப்போ அப்படியும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாய் போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பு தணிந்து போகும். எத்தனை செய்தி கேட்டாலும் மறுபடியும் அக்கிரமத்துக்கு நேரம் போயிட்டு இருப்போம். ஏன்னா அக்கிரமம் மிகுதியாய் போன்னு சொல்லி போட்டிருக்கு. இதுலேயே 5வது வசனத்துல கடைசி லைன்ல அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். வசனம் அப்படியே எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் மெய்யாய் பேசாமல் உண்மையா பேசுற இடத்துல இயேசு கிறிஸ்து இருப்பார். 2 ஃப்ரெண்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, இல்ல ஒரு 4 நண்பர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையா பேசும்போது அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் நிறைய வேளையில என்ன பண்றாங்க அப்படின்னா உண்மையை பேசாமல் பொய்யா பேசுறாங்க. அவர்கள் மெய்யாய் பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்கிறார்கள். உண்மையா பேச சொல்லி போட்டிருக்கு. ஆனா உண்மையா பேசாம ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். இப்ப எதை பழக்குறாங்க அப்படின்னா பொய் பேச பழகிட்டு இருக்கிறாங்க. அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். ஒரு மனுஷன் அக்கிரமம் செய்ய உழைக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும். நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. காலை வேளையில வேலைக்கு போறாங்க, உண்மையா வேலை பார்க்குற நிறைய கோடிக்கணக்கான குடும்பம் இருக்கு. 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. செல்போனை தொட மாட்டாங்க, வேலை செய்யற இடத்துல உண்மையா இருப்பாங்க. அவங்க பேசாம கஷ்டப்பட்டு வேலை வைப்பாங்க, உண்மையா உழைப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு, அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். எதுக்காக உழைக்கிறாங்கன்னா கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. எதுக்காக சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அக்கிரமம் செய்ய. அக்கிரமம் செய்ய யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எது கூட வருது? அக்கிரமம் கூட வருது. கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்து நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கபடத்து நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்று இருக்கிறார்கள். ஒரு மனுஷன் பொய்யா வாழும்போது அவன் எப்படி இருப்பான்? இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் எப்படி கர்த்தரை அறிந்து கொள்வான்? உண்மையா வாழ்ற ஒரு மனுஷன் தான் கர்த்தரை அறிந்து கொள்வான். உண்மையா வாழ்ந்தால் பரலோகம் கூட இருக்கும். ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அந்த குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதமா இருக்கும். காலவேளையிலே இந்த செய்தி நம்ம யாரெல்லாம் கேட்கிறோமோ நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் போதும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். உங்க வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமானபடி வாழ்க்கை இருக்கா? அதை கொஞ்சம் நம்ம செக் பண்ணி பார்த்து நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அந்த எண்ணத்தோடு நம்ம தொடங்கினால் கண்டிப்பா குடும்பம் நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு வேணா சாட்சியா வேணா என் வாழ்க்கையை வேணா சொல்றேன். அதுவும் கூட பிரயோஜனமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் புதுசா இணைந்திருப்பாங்க. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, கூட இருக்கிற ஒரு நபர், அவ்வளோதான். உண்மையே சொல்லிகிட்டே இருந்தேன். வியாபாரத்தில் என்ன லாபம் வருது, என்ன நஷ்டம் வருது, கடன் எவ்வளோ வாங்கியிருக்கேன், அதை எப்படி என்ன செய்யணும், அது போக வீடு கட்டினேன் 2010. அப்போ அதனால் பேங்க் லோனு அப்படி ஏகப்பட்டது கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் அதே மனுஷன் மாந்திரிகம் பண்ணி
என்கிட்ட பல லட்சங்கள் வாங்கினாரு. என் கையாலே பணம் கொடுக்க வச்சார், விக்கிரத்துக்கு மாந்திரிகத்துக்கெல்லாம். 2014 சொந்த வீடெல்லாம் விற்றுட்டேன். 2015 மறுபடியும் கடன் கிட்டத்தட்ட ஒரு 55 லட்ச ரூபா கடனில் வந்துச்சு. கடன் பிரச்சனையில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். 2020 வரை எனக்கு மாந்திரியம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என் கூட யார் எனக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்களோ, சிநேகிதன் போல இருந்தாங்களோ, அவங்க தான் எனக்கு மாந்திரியம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து அந்நிய வாசி பேசி நல்லா ஜெபிக்கும் போது தேவன் அங்கே போய் நின்னார். எந்த வீட்டில் மாந்திரியம் பண்ணானோ அதே வீட்டில் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் உண்மையாக வாழும்போது, நான் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து என் வாழ்க்கையில் எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி உணர்ந்து தேவன் பக்கம் மனம் திரும்பி என் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறேன். நான் செத்து போகணும், என் மனைவி செத்து போகணும், குடும்பம் எல்லாரும் அழியணும்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். லாஸ்ட்டு செத்தே போயிட்டான். இதை ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தால் நம்ம உயர்வோம், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இயேசு கூட இருந்த 12 சீசர்ல ஒருத்தன் தான் சரியில்லை, யூதாஸ் காரியத்து. இயேசுவை காட்டி கொடுத்தான், நாண்டு கொண்டு செத்து போயிட்டான். அதே போல என் வியாபாரத்தில் என் கூடயே இருந்தான். சொந்த வீடெல்லாம் விற்று நடுரோட்டுக்கு வந்தேன், வியாபாரத்தை விட்டு நடுரோட்டுக்கு வந்தேன். பார்த்து சிரிச்சுட்டே இருந்தான். நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன், மனம் திரும்ப ஆரம்பித்தேன், சர்ச்சில் போய் வேலை பார்க்க ஆரம்பித்தேன், பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பித்தேன், முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் கொடுத்தாரு, ஆன்லைன் மூலியமாக செய்தி அனுப்ப ஆரம்பித்தேன், கர்த்தருக்காக ஓட ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அதே வீட்டில் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். எப்படி யூதாஸ் காரியத்தை நாண்டு கொண்டு செத்து போனானோ, யூதாஸ் காரியத்துக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா பண ஆசை. என் கூட இருந்த ஒரு நபருக்கு பண ஆசை நிமித்தமாக என்கிட்ட மாந்திரியம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் பணம் வாங்கினான். ஆனால் அவனுடைய முடிவு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நாண்டு கொண்டு செத்து போயிட்டான், தற்கொலை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை. நிறைய வேலையில் நம்ம கூட இருக்கிற நபர்கள் யாரு, நம்ம கூட யாரெல்லாம் எப்படிலாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அப்போ கையில் பைபிள் எடுத்து வசனம் வாசிக்கும்போது, சில செய்தி பேசும்போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம யாரெல்லாம் நம்பி எதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க சத்தியத்தின்படி நடக்கிறாங்களா, உண்மையாக பேசுகிறாங்களா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களா, பரிசுத்தமாக வாழ்கிறாங்களா, கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்களா, குடும்பமாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா, விக்கிரகாரன் இருக்கிறாங்களா, இல்லை மெய்யான தேவனை தொழுது கொள்றாங்களா, உலக வழிபாட்டில் இருக்கிறாங்களா, இல்லை ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்றாங்களா, இதெல்லாம் ஒரு மனுஷன் பார்க்கணும். அப்பந்தான் நம்ம யார் நல்லவங்க யாரு கெட்டவங்க கண்டுபிடிக்க முடியும். நிறைய வேளையிலே யாரனாலும் நம்பிடுறது, அவரை நீ ஏமாத்திட்டான் பிரதர், நகை வாங்கிட்டு தரல, பணம் வாங்கிட்டு தரல, நான் பணம் கொடுத்தேன் தரல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. கால வேளையிலே நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். வசனத்தை சொல்லிட்டாரு, ஃபாலோ பண்ண வேண்டியாரு நம்ம தான். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என்னோட ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்கப்பா. என்னோட ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைபடட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைபடட்டும். நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கவனித்து கேட்கிறீங்கப்பா. உமக்கு பிரியமான வார்த்தையை நாங்க பேசணும். எங்களுடைய கால் உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகக்கூடாதுப்பா. இணைந்துகிற குடும்பங்களை கர்த்தர் வேலை அடைங்க. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும், உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க, பரிசுத்தாவியால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க.
கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்புங்க ராஜா. ரட்சிப்பின் வசதி தாங்க, நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகம் நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் கையின் கீழில் ஆசிர்வதிங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசிர்வதிங்க, சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை வைங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் என்று பேசும்படி உண்மையா வழக்கத்தை கிருபை செய்யுங்க. நீதிமான் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று பேசும்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலமான ஆசீர்வாதங்களினாலும் அப்பா அவங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்பப்பட்ட பாத்திரமா இருக்கணும்ப்பா. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறக்கப்படும் ராஜா. சிங்காசனத்திலிருந்து பலன்களை திறந்து, பண்டக சாலை திறந்து, இடங்கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமா திருப்தியாக உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்கப்பா. ரிது ஷவல ஹூரபஹு தினமா லஹருது ரதுரி பிஷவல வலஹுரபல கபதி பெக்கேதுனா ரீதனமால ரதனமல ஹந்து ரபலஹரது ரபலர ஷவல பலபலஹுரது ரிஹலபல ஹரதனமலஹருது நிமரக்கபதி பெக்கேதுனா ரிபலபல ஷலப கபதி பெக்கேதுனா ரிபலபல ஹூரபல ஹந்து ரபலரது ரபல லாதுனி ஷலபல ஹூரபல ஹது ரபல கபதி பெக்கேதுனா. தகப்பனே, எத்தனையோ குடும்பத்திலே பின்தங்கின நிலைமையில இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கை தூக்கி எடுக்கணும்ப்பா. புலம்புறாங்கப்பா, கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த நிலைமை எப்பொழுது மாறும்? எங்க வீட்டுல வறுமை எப்பொழுது மாறும்? எங்க வீட்டுல பஞ்சங்கள் எப்பொழுது மாறும்? எங்க வீட்டுல வேதனை எப்பொழுது மாறும்? எங்க வீட்டுல கடன் பிரச்சனை எப்பொழுது மாறும்? என் குடும்பம் எப்ப நல்லா இருக்கும்? என் பிள்ளைகளோட வாழ்க்கை எப்ப நல்லா இருக்கும்? என் குடும்பம் எப்ப ரட்சிக்கப்படும்? என் குடும்பம் எப்ப சர்ச்சைக்கு போகும்? பாரத்தோடு ஜெபிக்கிற குடும்பங்கள் ஏராளம். ரிகபஹுரபலஹ துரபலஹரது ரதுரிமிகி பிலஹாஷ் தரிபிகி பிலஹாரது ரீபலஹு துனமரஹு பிலஹாரது ரதுனி சந்த டலபலஹர பலஹ திரிபி கரபலஹுரு துரபல ரீபலஹத நிமிகி பிலஹரபலஹுரபலஹரது ரதுனிமிலபல ஷலபலபலஹர திரிபி திபக்கரபலபலஹுரது ரெகதலபலஹர ஷகதனமலக்கந்து ரபலக்கவுது வெக்கேதுனா. கண்ணீரோடு ஜெபிக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன் அருகில நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை தொடுகிறார். உன் வம்சத்தில் உள்ள தலைமுறை எல்லாம் கர்த்தர் சிலுவையில சுமந்திருக்கிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். லாபா லஹா தூரா பல ரபு ஷிபல பல ஹுரது ரீபா தன ஹதனமரு ருதனே ஷந்து ரிபால கபதி பெக்கேதுனா. நாங்க எல்லாரும் உம்முடைய பாதபடியில் வருகிறோம்ப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று வேதம் சொல்லிடுறப்பா. உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம்ப்பா. இணைந்துகிற குடும்பத்தை கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பு வேணும்ப்பா, ஆசீர்வாதம் வேணும்ப்பா. தடைகளை நீக்கி போடுங்கப்பா. எந்த குடும்பத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களோ அந்த கட்டுகளை உடைத்து உங்க பிள்ளைகளை வெளியில கொண்டு வாங்கப்பா. லீபா ஹரதினிமே சிபு ஷிபஹோ ரீபா ஹதனிமிஹி பிலஹரது எலும்பு எலும்பு சியோனே லிபோ ஷபலஹர துரபல கபதி பெக்கேதுனா. உன் வஸ்திரத்தை தரித்துக்கொள். லிதுரி ஷபா கர துரபர கபதி பெக்கேதுனா. ரீபதனிமா லஹது லாதுரி ஷபலஹரது நமலஹரது தடைகளை விலக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் முத்திரை போடுங்க. நெற்றியில முத்திரை போடுங்கப்பா, முத்திரை போடுங்கப்பா. கர்த்தருக்காக எழும்பணும்ப்பா. கடைசி காலத்துல கர்த்தருக்காக எழும்பணும்ப்பா. கடைசி காலத்துல நாங்க வாழ்ந்து கொடுக்கப்பா. கர்த்தருடைய வருகையில காணப்படணும். கர்த்தருக்கு பிரியமான ஜனமா இருக்கணும். தேவ சித்தத்துக்குள்ள நாங்க வரணும். தேவ திட்டத்துக்குள்ள நாங்க இருக்கணும்ப்பா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. இணைந்துகிற குடும்பங்கள் தாழ்த்துறாங்கப்பா, அர்ப்பணிக்கிறாங்கப்பா. நாங்க கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோமோ அந்த பாவத்தெல்லாம் மன்னிப்பீங்களாப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுக்காக பிதானிடத்துல பரிந்து பேசுகிறவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா.
எங்களுக்காக தான் இப்ப ஜீவனை தந்தீங்க, ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணிருக்கீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுகிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வேதத்தை தியானிக்க எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறந்துதாங்கப்பா. சத்தியத்தை அறிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்கப்பா. விழித்திருந்து ஜெபிக்கூடிய பிள்ளைகளா மாறணும்ப்பா. 1 மணி நேரமா விழித்திருந்து ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னீங்கப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அழிந்து போற ஆத்துமாக்களுக்கா ஜெபிக்கக்கூடிய அந்த பாரத்தை தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் உண்டுப்பா. அதையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. மன்னித்து கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. பலவீனத்தை நீக்கி போடுங்க. ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ, மரண தருவாயில இருக்காங்களோ, யாரெல்லாம் பலவீனத்தோடு கேன்சர் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, எந்தெந்த குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ கர்த்தர் அறிவிங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தரணும்ப்பா. கிட்னி பிரச்சனைல பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல தலையில ஆபரேஷன், ஹோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. கை வலி, கால் வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, எந்தெந்த பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் பிள்ளைகளை சந்திக்கிறோம். உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. பிள்ளைகளை தொடுங்கப்பா, தொடுங்க. தேவன் அருளை அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்துல நாங்க அடங்கி இருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையில தாங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ இந்த நாளிலும் பிறந்த நாள் கொண்டாடிய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. திருமண நாள் கொண்டாடிய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அவனுடைய வம்சம், அவனுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. பிள்ளைகளை பரிபூர்ணம் ஆசீர்வதிங்க. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்கப்பா. சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருக்கும்பா. ஆசீர்வதிங்கப்பா. கற்பதனிக்கா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பிள்ளைகளை மனம் இறங்கி பரிபூர்ணமாக தடைகளை நீக்கி வம்சத்தை ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. என் நாம திருமத்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிப்படட்டும், ஆசீர்வதிப்படட்டும், ஆசீர்வதிப்படட்டும். திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பிரிந்து போன குடும்பங்கள் கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்காங்கப்பா. குடும்பத்துல சமாதானம் இல்லை, சந்தேகம், பலவிதமான பாவ அடிமை, விபச்சார அடிமை, வேசித்தன, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் போதை அடிமை. எந்தெந்த குடும்பத்துல பாவ அடிமையில் இருக்காங்களோ அந்த குடும்பங்கள் மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். கர்த்தரே தேவன் என்பதை உலகத்துக்கு நாங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சிங்க, மீட்டெடுங்க. எந்தெந்த பட்டணத்துக்குள்ளே சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்கிறாங்களோ அந்த பட்டணத்துக்குள்ளே கர்த்தருடைய ஊழியக்காரங்க போக வேண்டும்பா. அந்த இடத்துக்குள்ளே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எல்லா விதமான வாசல் திறந்துதாங்க. இந்த நாளிலும் சுவிசேஷத்துக்கு யாரெல்லாம் புறப்படுறாங்களோ திறந்த வாசலை தாங்கப்பா. பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்க, அவங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே வெளிநாடுகளில் இருக்கிறாங்கப்பா. அவங்க இருக்கிற பகுதியிலே மெய்யான தேவனை தொழுது கொள்ளணும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். வேதத்தை தியானிக்கணும், தனி ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும். கர்த்தர் கிருபை தாங்க. இரவும் பகலுமாக இணைந்திருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. ஜெபத்துல தரித்திருக்காங்க, அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என் நாம திருமத்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க, பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க, உண்மையா வாழ கிருபை தாங்க, நேர்மையா வாழக்கிறத கிருபை தாங்கப்பா. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. வெளியில புறப்படுறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, காலை வெளில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக ஐடி ஃபீல்ட்ல ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்துல காலை வேலையில வேற வேற தேசத்துக்குள்ள வேற வேற இடத்துல இருக்காங்கப்பா. காலை வேலையில போர்டு தொழில் போறாங்க, சில குடும்பத்துல வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க. எல்லாரையும் கர்த்தர் மன நிறைவோடு எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. பகலில மேகஸ்தம்பமா, இரவுல அக்னி ஸ்தம்பமாகவும் உங்க பிள்ளைகளை கர்த்தரே வழி நடத்துங்க. நீங்க புறப்பட்டு போங்க. கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறாங்கப்பா, அந்த கடன் அடைக்கிறதுக்கு பிள்ளைகளுடைய கையின் கீழே ஆசீர்வதிங்க.
வாசல் திறந்து விடுங்க. இந்த நாளிலும் எந்த குடும்பத்துல அவசர தேவைக்கா ஜெபிக்கிறாங்களோ அந்த தேவைகள் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. சொந்தமா வீடு கட்டணும், சொந்தமா வண்டி வாங்கணும், சொந்தமா கார் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. தேவ திட்டத்தின்படி நடக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. யாரெல்லாம் வீடு கட்டி கொண்டிருக்காங்களோ அந்த வீடு கட்டி முடிக்க அந்த கிருபை செய்யுங்க. சில குடும்பத்துல வாடகை வீட்டுல இருக்கான்ப்பா, அந்த வாடகை கொடுக்க முடியல, வாடகை கூடிட்டே இருக்கு, நிம்மதி இல்லை, விலைவாசி கூடிட்டு இருக்கு. பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பண தேவைகளை கர்த்தர் சந்திங்க. இந்த மாசத்துல இன்னும் எந்தெந்த தேவைகள் சந்திக்கப்படாம இருக்கோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மனிதனுடைய கண்கள்ல தயவு கிடைக்கத்த கிருபை செய்யுங்கப்பா. தேவன் அருளி அப்போ மினிஸ் மூலியமாக யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகக்கூடாதுப்பா. உற்சாகத்தின் ஆவினால் நிரப்புங்க. கையின் கீழ் ஆசிரியங்க. சோர்வு இல்லாமல் உற்சாகத்தோடு வேலை செய்ய கத்த கிருபை செய்யுங்க. பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசிரியங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு வேதத்தை தியானிக்கங்கள் கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசிரியங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்னும் ஆசிரியங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ் மூலியமாக இணைந்துக்கிற குடும்பங்களை ஆட்டுக்குட்டியான இரத்த கோட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. அப்புரோஜமான ஊழியக்காரப்பா. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் ஆசிரியங்க. அடியே நம்முடைய கரத்துல பண்ணிடும். பிதாவின் சுத்தம் செய்ய பரிசுத்தமா வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்ட நல்ல பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9425044351 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். எனக்காக ஜெபியுங்கள். தினமும் ஒரு நிமிடமா ஜெபிங்க, சும்மா இருக்காதீங்க. நைட் நேற்று ஜெபிக்கிறோம். 100 நாள் கட்டுகள் உடைக்க சுத்திகரிப்பு ஜெபம். அநேக ரகசியங்கள் ஆவியான பேசிக்கொண்டிருக்கிறார். அதையும் கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்துல கட்டப்பட்ட நிலைமை இருக்கீங்களோ அதுல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் பரிபூர்ணமான நன்மைகள், பரிபூர்ணமான ஆசீர்வாதம், சகலமான நன்மைகளை பெற முடியும். தொடர்ந்து இணைந்தீர்கள். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஜெபிக்க விரும்பினால் இந்த நம்பர்ல கூப்பிடுங்க. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.